உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. இஸ்ரேல் மீது ஈரான் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. தினமும் நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அது இஸ்ரேல் மீது ஏவி இஸ்ரேலை துவம்சம் செய்து கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலிய மக்கள் சிதறி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். எங்களை விட்டுவிடுங்கள் என்று ஈரானிடம் இஸ்ரேலிய மக்கள் கெஞ்சி அழுது கொண்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலை ஈரான் தாக்கி அழித்துக் கொண்டிருக்கின்றது. இப்படியான செய்திகள் தான் கடந்த சில நாட்களாக சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. உண்மையிலேயே இப்பொழுது இஸ்ரேல் எப்படி இருக்கின்றது? அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேலில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன? இது போன்ற விடயங்களை இஸ்ரேலின் தலைநகர் ஜெருசலேமில் இருக்கின்ற எமது செய்தியாளரிடம் கேட்டேன். இஸ்ரேல் அழிவுக்குள்ளாகி இருக்கின்றதா? அழிந்து கொண்டிருக்கின்றதா? ஈரானினால் தாக்கி அழிக்கப்படுமா? இஸ்ரேல் இன்னைக்கு காலை நிலவரத்தை பொறுத்தவரை இப்போ காலையில் 8:54. இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு ஒரு மிசைல் அலர்ட் வந்தது. ஆனால் இஸ்ரேலினுடைய ஹோம் கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹோம் கமாண்டு தான் வந்து உள்ளூர் நிர்வாகத்தை ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த ஹோம் கமாண்டுடைய அறிவுறுத்தினுடைய பேர்லாம் வந்து இங்கே எல்லாமே செயல்படும். இப்போ கொரோனா காலத்தில் நம்ம ஊரில் இப்படி வந்து லோக்கலில் கண்ட்ரோல் பண்ணி ஒவ்வொரு வழிகாட்டுதல் இருந்தது, அது போல் ஹோம் கமாண்டு தான் எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஹோம் கமாண்டு சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, நேற்றைக்கு எல்லாமே வந்து ஃபுல் எமர்ஜென்சியில் இருந்தது, கண்ட்ரி அவசர நிலையில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி மத்தியானம் 12 மணிலிருந்து அந்த விதிகள் தளர்த்தப்பட்டு ஒர்க் பண்ணலாம், வேலை அலுவலகங்கள்லாம் திறந்து கொள்ளலாம். ஆனால் பாம் ஷெல்டர் இருக்கணும். எங்கெல்லாம் இந்த சேஃப்டி மெஷர்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து கூட்டம் கூடி வருவதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கே மதியம் 12 மணிலிருந்து மேக்ஸிமம் 50 பேர் கூடி வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதேபோல் எஜுகேஷன் ஸ்டடீஸ் எல்லாம் வந்து ஜூமில் ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீக்கெண்ட் அல்லது வந்து வரக்கூடிய வாரத்தில் முழு அளவில் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பார்க்கும் பொழுது மக்களுடைய நடமாட்டம் அதிகமாகக்கான வாய்ப்புகள் வந்து இஸ்ரேல் இருக்குது. அடுத்து ஏர்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்க்கும் பொழுது இஸ்ரேல் வந்து வெளிநாடுகளில் சிக்கி கொண்டிருக்கிற பிரஜைகள் ஒவ்வொரு சிட்டிசன்ஸ் வந்து எவாக்குவேட் பண்ணி இஸ்ரேலுக்கு கொண்டதுக்கான முயற்சிகளை போன ஒரு 5 நாளையும் பண்ணிட்டு இருந்தாங்க. 5 நாளைக்கு பிறகு இன்றைக்கு இஸ்ரேலினுடைய விமான நிலையம் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு, அந்த ஏர் ஸ்பேஸும் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி காலையில் முதலாய் எல்ஆல் ஏர்லைன்ஸ் வந்து எவாக்குவேட் பண்ண வெளிநாடுகளில் சிக்கி கொண்டிருந்த சிட்டிசன்ஸை வந்து இன்றைக்கி கொண்டு வந்த ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிருக்கு. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் லேண்ட் ஆகிருக்கு. அது இஸ்ரேலினுடைய போக்குவரத்துறை அமைச்சர் அங்கே போய் அந்த ஃப்ளைட்டை வந்து வரவேற்ற காணொலிகள்லாம் இங்கே வெளியாகிட்டுருக்கு. இது வந்து ஒரு பக்கம் இஸ்ரேல் நிர்வாகம், இஸ்ரேலினுடைய காரியங்களை பார்க்குறோம். இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் கேட்டது போல் இஸ்ரேல் அழிந்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது, இங்கே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் இப்போ கடந்த 5 நாளையும் எடுத்து பார்க்கும் பொழுது எனக்கு டே 1 இருந்த அந்த ஒரு தீவிரமான தாக்குதல் இன்றைக்கி குறைந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இங்குள்ள செய்தி ஊடகங்கள்லாம் படிக்கும் பொழுது, நியூஸ் சேனல்ஸில் பார்க்கும் பொழுது குறிப்பாக பேலிஸ்டிக் மிசைல்ஸினுடைய தாக்குதல் வந்து குறைஞ்சிருக்கு. நேற்றைக்கு குறைஞ்சிருக்கு, இன்றைக்கி குறைஞ்சிருக்கு. டே 1, டே 2, டே 3 இதெல்லாம் பார்க்குறப்போ பேலிஸ்டிக் மிசைல்ஸ்னுடைய தாக்குதல் பயங்கரமாக இருந்தது. நான் கூட அந்த பெட்ஷமேஷில் வந்து டைரக்ட் ஹிட்டான அந்த இடத்த போய் பார்த்து நமக்கு செய்தி நம்ம எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேலிஸ்டிக் மிசைல்ஸ்னுடைய வரவுகள், ஈரான்லேருந்து வரவுகள் குறைய அந்த தாக்குதல் குறைய இன்னொரு ஃப்ரண்ட் ஓப்பன் ஆகுது. இன்னொரு ஃப்ரண்ட் அப்படிங்கும் பொழுது ஹெஸ்புல்லா, இஸ்ரேலுடைய வடபகுதியில் பார்டர் பகிர்ந்து கொண்டிருக்கிற லெபனானில் இருக்கிற ஹெஸ்புல்லா அமைப்பு ட்ரோன் மூலமாக தாக்குதல் அதிகமாக நடத்த ஆரம்பித்துக்கிறது. இப்போ இன்றைக்கி நிறைய காணொலிகள் அதே போல் ஊடகங்களில் பார்க்குறது என்ன அப்படின்னா, ஹெஸ்புல்லா அனுப்புகிறதான ட்ரோன்ஸ் தான் வந்து ஹைஃபா, டெல்அவீவ் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் தாக்குறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஹிட், இப்போ பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அனுப்பப்பட்டாலும் ஒவ்வொரு நாளும் இங்கே எப்படி இஸ்ரேல் இதை கோட் பண்ணுறாங்கன்னா மிசைல் வேவ் அப்படின்னு வந்து கோட் பண்ணுவாங்க. எங்களுக்கு வரக்கூடிய அந்த மொபைல் ஆப்ஸில் எல்லாமே இது வந்து வேவ் அப்படின்னு சொல்லி தான் வரும். அப்போ ஒவ்வொரு அலைகளும் வரும் பொழுது பெரும்பாலும் எல்லாமே வந்து அந்த
ஐண்டும் ஏரோ 1 இந்த மாதிரியான சிஸ்டத்தின் மூலமாக எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. டைரக்ட் ஹிட் அப்படிங்கிறது வந்து அதனுடைய சதவீதம் மிகவும் குறைவு. ஆனால் இப்போ நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா டெல்லிவியூவில் வந்து சில இடங்களில் தீப்பத்தி இருந்தது, பயங்கரமாக அது டைரக்ட் ஹிட்டுன்னு பார்த்தோம். ஆனால் என்னென்னா அந்த இன்டர்செப்ஷன் நடக்கும் பொழுது கீழே அதனுடைய விழுந்து சிதறி அதன் மூலமாக தீ விபத்து ஏற்படுத்துகிற சேதங்கள்லாம் வந்து இங்கே இருக்கிறத பார்க்குறோம். என்னை பொறுத்தவரை இஸ்ரேல் வந்து அழிந்து கொண்டிருக்கவில்லை, எரிந்து கொண்டிருக்கவில்லை. இங்கே நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இப்போ பஸ் எல்லாமே டே 1லேயே பஸ் ஓடிட்டு இருந்தது. நான் டே 2ல் வந்து நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுவேன். பஸ் போயிட்டு இருந்தது. இன்னும் அதிகரித்திருக்கிறார்கள், பேருந்துகளுடைய அந்த எண்ணிக்கைகள் வந்து அதிகரித்திருக்கிறார்கள். அதே போல் ட்ரெயின் எல்லாமே வந்து மூவ்மெண்ட்ஸில் அதிகமாக இருக்குது. அப்போ இன்றைக்கு மத்தியானம் 12 மணிக்கு மேலே இந்த தளர்வுகள்லாம் தளர்த்தும் பொழுது தெரியும் மக்களுடைய மனநிலை என்னன்னு தெரியும். இந்த மக்கள் வந்து தைரியமாக இருக்காங்களா, இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்களா, வெளியே வர்றாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இதுதான் தற்போதைய நிலவரம். ஈரானின் ஏவுகணைகள் இஸ்ரேலில் ஏற்படுத்தி வருகின்ற தாக்கம் பற்றி ஜெருசலேமில் இருக்கின்ற பென் டேவிட்டிடம் கேள்வி எழுப்பியிருந்தேன். இஸ்ரேல் தினமும் ஈரான் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரானின் ஏவுகணை செலுத்திகளை அழித்து வருவதாக கூறி வருகின்றது. நேற்று முன்தினம் இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டிருந்த தகவல்களின்படி ஈரானின் 300 ஏவுகணை செலுத்திகளை இஸ்ரேல் அழித்து விட்டதாக தெரிவித்திருந்தது. இஸ்ரேல் ராணுவத்தின் ஜெனரல் ஒருவர் ஊடகம் ஒன்றில் பேசிக் கொண்டிருந்த போது ஈரானின் 86% ஏவுகணை பலம் அழிக்கப்பட்டு விட்டதாக கூறியிருந்தார். உண்மை நிலை என்ன என்று அவரிடம் கேட்டேன். இது ஏன் நடந்திருக்கு அப்படிங்கும் பொழுது இங்குள்ள தரவுகளுடைய அடிப்படையிலும் இந்த போரியல் வல்லுநர்கள், இந்த ஆய்வாளர்களுடைய தரவு அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜி, அதாவது இஸ்ரேல், அமெரிக்கா, இந்த 2 நாடுகளும் முதல் நாள் அந்த டே 1 தான் வந்து இதில் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுது. இந்த டே 1ல் வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலினுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜிக்கும் வித்தியாசம் இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா ஈரானும் அமெரிக்காவும் தாக்கின அந்த தாக்கின இலக்குகளை நம்ம ஒப்பிடும் பொழுது ஈரான் வந்து திருப்பி மேற்கொண்ட அந்த தாக்குதலுடைய இலக்குகளுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அப்போ முதல் நாளே எங்களுக்கு வந்து எனக்கு தான் 6 மணி நினைக்கிறேன், காலையில் 6 மணி தான் வந்து அந்த டே 1ல் வந்து அலாரம் வருது. அந்த முதல் தாக்குதலிலேயே இஸ்ரேலினுடைய அந்த தாக்குதல், இஸ்ரேல் அமெரிக்காவுடைய தாக்குதல்லையே வந்து என்னன்னா, இங்கே வந்து தரவின் அடிப்படையில் அனைத்து முக்கிய தலைவர்களும், அரசியல் தலைவர்களும், அதே போல் இராணுவ தலைமைகள், இந்த தலைமைகள் எல்லாமே வந்து அதில் அழிக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அதுக்கு அடுத்த 2 நாள், ஏன்னா காலையில் நான் யோசித்தது உண்டு, பர்சனலாக யோசித்தது என்னென்னா, காலையில் 6 மணிக்கு அட்டாக் நடந்திருக்கு. ஆனால் அடுத்து ஒரு சில மணி நேரங்கள் வரையில் வந்து ஈரான் திருப்பி தாக்கவே இல்லையே, ஏன் அப்படிங்கிற கேள்வியில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்த செய்திகள்லாம் வந்து என்னென்னா, கட்டளை இடக்கூடிய அந்த நபர்கள், அந்த பொறுப்பில் உள்ளவர்கள் அந்த எல்லாம் அழிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்ததை பார்க்க முடிந்தது. அப்போது ஏறக்குறைய 63% பேலஸ்டிக் மிசைல்ஸ் மிடில் ஈஸ்டில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களோ அல்லது பல நிலைகளை, அந்த இலக்குகளை ஈரான் வந்து தாக்கினதுக்கு செலவழித்து விட்டது என்றும் சொல்லப்படுது. அப்போது இந்த பேலஸ்டிக் மிசைல்ஸ் வந்து ஈரான் ஒரு பக்கம் எப்படி மிடில் ஈஸ்டை குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய எண்ணிக்கை அவள் கையில், ஏன்னா இங்குள்ள தரவு என்ன சொல்றாங்க அப்படின்னா 2000 to 3000 தான் வந்து ஈரானுடைய கைகளிலே பேலஸ்டிக்கினுடைய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, ஸ்டோரேஜ் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ பெரும்பாலும் ஏறக்குறைய 63% அழித்ததுக்கு பிறகு அவங்க என்ன இடையில இஸ்ரேலை வந்து அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சரி, இந்த 2 நாடுகளும் மிசைல் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிஸ், அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் அளிக்கிறதையும், அதே போல் அதிகமாக இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா அந்த லான்ச்சஸ். ஏன்னா இன்னுமே வந்து இப்போ நம்ம 2000 to 3000 மிசைல்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையான நிலவரங்கள் யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஈரானுடைய அந்த மலைப்பாங்கான பகுதிகளெல்லாம் வந்து எங்கே எல்லாமே வந்து சுரங்கங்களுக்கு அடியிலையும் அந்த மாதிரி தான் அவங்க வச்சிருக்கனால அந்த ஃபெசிலிட்டிஸில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு தெரியாது. ஆனால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன பண்ணாங்கன்னா, எப்போல்லாம் லான்ச் நடக்குதோ அதனுடைய பல காணொலிகள் வந்து ஐடிஎஃப்னுடைய தளங்களில் இருக்குது. எங்கிருந்து லான்ச் பண்ணுறாங்களோ அந்தந்த ஏவிவிடக்கூடிய அந்த இடங்களை மையமாக வைத்து அவர்கள் அந்த மிசைல் லான்ச்சஸை வந்து அழிச்சதெல்லாம் பார்க்குறோம். இப்போ அப்படி பார்க்கும் பொழுது முதல் நாள்லேயே வந்து அதை ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது நாள் 3வது நாள் பார்க்கும் பொழுது ஈரானுடைய
பேலஸ்டிக் அந்த மிசைல் லான்ச்சஸ் வந்து பெரும்பாலும் அழிக்கப்பட்டு விட்டது. நேற்றைக்கு மதியம் வந்த இஸ்ரேல் வந்து ஒரு தரவின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவரிடத்தில் இன்னும் 58 லான்ச்சஸ் மட்டும்தான் இருக்கிற ஒரு கணக்கு சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் நேற்றுக்கு முழுவதுமாய் மாலை பகுதியில், ஏன்னா ஹெஸ்போலா எப்போ தாக்க ஆரம்பித்தாங்களோ ஈரானும் ரெண்டுமே இது வந்தது. பேலஸ்டிக் மிசைலும் ஆரம்பித்தாங்க, இங்கிருந்து ட்ரோன்ஸ் மூலமாக ஹெஸ்போலாவும் தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த வேளையில் இந்த அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணி இந்த படைகள் வந்து பல இடங்களில் வந்து தீவிரமான தாக்குதல் நடத்தினதை நம்ம பார்க்க முடியுது. அதில் ஒருவேளை இனியும் எவ்வளோ எஞ்சிருக்குன்னு தெரியாது. இப்போ இன்னைக்கு காலையில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 8:30 ஆச்சு. நம்ம இன்னும் வந்து ஒரே ஒரு வேவ் தான் இன்னைக்கு காலையில் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நார்மலாக தான் இருக்குது. இதுதான் தற்போதைய அந்த ஒரு நிலை. இன்னும் 2 முக்கியமான விடயங்கள் பற்றி பென் டேவிட்டிடம் கேட்டிருந்தேன். ஒன்று, இஸ்ரேலை நோக்கி திடீரென்று ஹிஸ்புல்லாக்கள் அதிகரித்துள்ள தாக்குதல்கள். கடந்த 3 நாட்களில் மாத்திரம் 62 தாக்குதல்களை இஸ்ரேல் மீது மேற்கொண்டிருக்கின்றது ஹிஸ்புல்லா. இந்த தாக்குதல்களின் காத்திரம் பற்றியும், இந்த தாக்குதல்கள் ஏற்படுத்தி வருகின்ற தாக்கங்கள் பற்றியும், இன்னும் எத்தனை காலத்திற்கு இந்த தாக்குதல்கள் தொடர்வதற்கான சாத்தியம் இருக்கின்றது என்பது பற்றியும் பென் டேவிட்டிடம் கேள்வி எழுப்பியிருந்தேன். இரண்டாவது, ஒப்பீட்டளவில் இஸ்ரேல் மீதான ஈரானின் முதல் நாள் தாக்குதலை விட தற்போதைய தாக்குதல் வீதம் எந்த அடிப்படையில் குறைந்திருக்கின்றது என்பது தொடர்பான இஸ்ரேலிய ஆய்வாளர்களின் கணிப்பு பற்றியும் அவரிடம் கேள்வி எழுப்பியிருந்தேன். வரைபடங்கள், புள்ளி விவரங்கள் சகிதமாக அங்குள்ள கள நிலவரங்கள் தொடர்பான தனது பார்வையை எம்முடன் அவர் பகிர்ந்திருந்தார். இஸ்ரேலில் இருந்தபடி எமது நேயர்களுக்காக அவர் வெளியிட்ட அவரது பார்வை பற்றி அடுத்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம். தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.